தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் நம்மிடையே இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு ஜி கே வாசன். தற்போது தமிழக அரசு தாக்கல் செய்த மறு சீராய்வு மனு தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பமாக இருந்தது. அதற்கேற்றவாறு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சீராய்வு மனு அளித்திருந்தது. இதுல பாதுகாப்பு அம்சங்களோடு நடைபெற வேண்டும், கோர்ட்டுடைய கண்காணிப்போடு நடைபெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாக இன்றைக்கு இந்த சீராய்வு மனுவை கோர்ட்டு தள்ளுபடி செய்திருப்பது மிகுந்த ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது. இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. திரு ஜி கே வாசன், அடுத்த இந்த பிரச்சனைக்கு தமிழக அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க இது பாரம்பரியமிக்க விளையாட்டு, இந்த விளையாட்டு தொடர வேண்டும். மிக முக்கியமாக பாதுகாப்பு அம்சங்கள் காளைகளுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி இருக்க வேண்டும். இதன் அடிப்படையிலே தமிழக அரசு கோர்ட்டை முறையாக சரியாக மீண்டும் அணுகி இதற்குண்டான அனுமதியை பெற வேண்டும். திரு ஜி கே வாசன், இப்போ ஏற்கனவே 2 ஆண்டுகளா தமிழகத்துல ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. இப்போ தமிழக அரசு மத்திய அரசுக்கு திரும்பி அழுத்தம் கொடுக்கும் நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா அடுத்த கட்டமா? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில இந்த வீர விளையாட்டு, பாரம்பரியமிக்க விளையாட்டு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்றைக்கு கோர்ட் உத்தரவு இப்படி இருக்கும்போது தமிழக அரசை பொறுத்தவரையில ஒருபுறம் மீண்டும் வலுவாக கோர்ட்டை அணுக வேண்டும், அதே நேரத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த இரு முறைகளுமே இந்த வீர விளையாட்டு தொடர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும்.